தலைப்பு: கல்லறை இரகசியம். அந்த இருள், அது வெறும் ஒளியின்மை மட்டுமல்ல, அது ஒரு திரை. மறைக்கப்பட்ட உண்மைகளை, புதைக்கப்பட்ட ரகசியங்களை, உயிர் உறைந்த கணங்களை மூடி மறைக்கும் ஒரு கருப்பு திரை. ஒவ்வொரு இலை சலசலப்பிலும், ஒவ்வொரு கல்லின் நிழலிலும் கேட்காத குரல்கள், காணாத உருவங்கள். இந்த சுடுகாடு இறந்தவர்களின் அமைதி பூங்கா அல்ல, அது பழிவாங்கும் ஆவிகளின் நடன மேடை. கௌரி பயத்துடன் மூச்சிரைக்க, ஐயோ ஐயோ, நேரம் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறதே. இந்த இருட்டில் எங்கிருந்து கிளம்பியது இந்த ரயில்? ரயில் நிலையம் எவ்வளவு தூரம்? என் வாழ்க்கையே இந்த ரயிலில்தான் இருக்கிறது. பழனிவேல் பழக்கமான ஆனால் சற்று கரகரப்பான குரலில், இந்த நடுநிசியில், இந்த மயானத்தின் வாசலில் யாரது? உயிரோடு இருக்கும் மனிதர்கள் இங்கு வருவதில்லை. கௌரி திடுக்கிட்டு அதிர்ந்து திரும்பி, ஐயோ, மன்னிக்கணும் ஐயா, நான் வழி தவறி வந்துவிட்டேன். நான் கௌரி ரொம்ப தூரம், ரொம்ப தூரத்திலிருந்து வருகிறேன். ரயில் நிலையம் போகணும். என் ரயில், அது கிளம்ப இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கும் போல. பழனிவேல் அவளை மேலிருந்து கீழ்வரை ஊடுருவி பார்த்து, அவனது கண்களில் ஒரு விசித்திரமான பளபளப்பு. அது பணத்தின் மீதான பேராசையா அல்லது வேறு ஏதேனுமா என்று கணிக்க முடியாத பார்வை. ரயில் நிலையமா? இந்த இருண்ட கல்லறை பூங்காவிற்குள் இருந்து வா. ஆஹா அம்மா, இது சுடுகாடு. இந்த இடத்துல பிணங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. நான் இங்க வேலை பார்க்கிற பழனிவேல், பிணங்களை பத்திரமா புதைச்சு தூங்க வைக்கிறவன். கௌரி கெஞ்சலாக, அவள் குரலில் அப்பட்டமான பீதி. ஐயா ஐயா, தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள். என் கிட்ட பணம் இருக்கு, நிறைய இருக்கு. என் கனவுகள். இந்த ரயிலை தவறவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும், என் வாழ்க்கையே. பழனிவேல் அலட்சியமாக புன்னகைத்து, பணம் இருக்கா? இந்த சுடுகாட்டுக்குள்ள பணத்துக்கு என்ன மதிப்புமா? ஒரு பிணம், ஒரு எலும்புக்கூடு. இந்த இருட்டுல அதை வாங்கி என்ன பண்றது? சற்று யோசிப்பது போல் பாவனை செய்து கண்களில் நயவஞ்சகம் தெளிவாகிறது. சரிம்மா, நீங்க ஒரு பெண்ணு, இந்த நேரம் இந்த சுடுகாட்டுல தனியா இருக்கிறது நல்லதில்ல. நான் உங்களுக்கு உதவுறேன். என் நேரத்தை வீணடிச்சு உங்களுக்கு உதவுறேன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குமே. ஒரு 500 ரூபாய் கொடுங்க, நானே கொண்டு போய்விடுறேன். இந்த சுடுகாட்டை தாண்டி தான் போகணும், பயப்படாதீங்க. கௌரி நிம்மதி பெருமூச்சுடன், ஆனால் ஒருவித அசாதாரணமான நிதானத்துடன், ஐயா, நான் 1000 ரூபாய் கொடுக்கிறேன். நீங்க என்னை இந்த சுடுகாட்டிலிருந்து வெளியே கொண்டு போய்விட்டால் போதும். எவ்வளவு தூரம் நடந்தாலும் பரவாயில்லை. பழனிவேல் கண்களில் பேராசை மின்ன ஒரு பெரிய புன்னகையுடன், 1000-ஆ? சரி சரி, வாங்கம்மா. தைரியமா என் கூடவே வாங்க. இருட்டுல ஒன்னும் தெரியாது. ஜாக்கிரதை. ஒருவேளை இங்க புதைஞ்சிருக்கிற ஆவிகள் ஏதாவது உங்ககிட்ட பேச வந்துருச்சுன்னா பழனிவேல் ஐயா இருக்காருன்னு சொல்லுங்க. அண்டாது. தொலைவில் நாய்கள் மீண்டும் ஒரு பயங்கரமான ஓலத்துடன் ஊளையிடுகின்றன. ஒவ்வொரு அடியும் ஒரு கல்லறை கல்லை தாண்டும் போது ஒரு கனமான நிசப்தம் சூழ்ந்து மறைகிறது. பழனிவேல் சிரித்துக்கொண்டே, அவன் குரலில் ஒரு ஆணவம், இந்த சுடுகாடு என்னோட சாம்ராஜ்யம்மா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சமாதியும் என் விரல் நுனியில், ஒவ்வொரு எலும்புக்கூடும் எனக்கு அத்துப்படி. பேய், பிசாசுன்னு எல்லாம் கதை கட்டி விடுவாங்க. ஆனா இந்த பழனிவேல் இருக்கிற வரை இங்க ஒரு புல் கூட பயப்படாது. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். கௌரி மெல்லிய குரலில், அவள் குரலில் ஒரு விதமான ஈரம், ஒரு விதமான இழந்த வேதனை, பயம். அது எனக்கு புதுசு இல்லையா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே சுடுகாட்டுல என் உயிரை பறிச்சப்போ கூட நான் இந்த அளவு பயப்படவில்லை. அப்போது இருந்த என் பயம் இப்போ வேறு ஒன்றாக மாறிவிட்டது. பழனிவேல் திடுக்கிட்டு நின்று, அவன் சிரிப்பு சட்டென்று உறைந்து போகிறது. என்னம்மா சொல்றீங்க? என்னது உயிர் பறிச்சதா? என்ன உளறறீங்க? இந்த நடுராத்திரியில ஏன் இப்படி பேசி பயமுறுத்தறீங்க? எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. கௌரி குரலில் ஒரு அப்பட்டமான மாற்றம், ஒரு குளிர்ச்சியான எதிரொலிக்கும் துணி. உளறல ஐயா, உண்மைதான். நான் செத்து போனவ.
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இந்த கல்லறைக்குள்ளதான் என் உடம்பு புதைஞ்சிருக்கு. என் எலும்புகள் இங்குதான் ஓய்வெடுக்குது. ஆனால் என் ஆவி அது இன்னும் ஓய்வெடுக்கவில்லை. அது இங்கேயே அலைந்து கொண்டிருக்கிறது. என் மரணத்துக்கு காரணமானவனை தேடி. சத்தம், பயங்கரமான காற்று வேகமாக வீசும் சத்தம், சவப்பெட்டியின் ஆணி முறிவு சத்தம் போல கிரீச் என்ற ஒரு நீண்ட சத்தம். தூரத்தில் ஒரு பெண் குரலின் துயரமான ஆவியின் அழுகை சத்தம் மிக மெல்ல கேட்டு மீண்டும் மறைகிறது. பழனிவேல். உடல் நடுங்க அவன் குரல் குளறுகிறது. வியர்வை வழிய ஆரம்பிக்கிறது. ஏம்மா என்ன விளையாடுறீங்க? பேய் கதையெல்லாம் சொல்லாதீங்க. இருட்டுல இப்படியெல்லாம் பேசாதீங்க. எனக்கு நெஞ்சு படபடக்குது. கௌரி. அசாதாரணமான சிரிப்பு. ஆனால் அது ஒரு குரூரமான சிரிப்பு. பயமா இருக்கா ஐயா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இதைவிட அதிகமான பயத்தை காட்டுவேன். என்னோட பேரு கௌரி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே சுடுகாட்டுல நான் கொலை செய்யப்பட்டேன். என்னோட கழுத்து நெரிக்கப்பட்டு என் உடலை யாருக்கும் தெரியாம இங்கேயே புதைச்சாங்க. என் ஆவி இங்கேயே அலைஞ்சுகிட்டு இருக்கு. என் மரணத்துக்கு காரணமானவனை தேடி என் கடைசி மூச்சு இந்த மண்ணில்தான் கலந்தது. மின்னல் வெட்டும் சத்தம், அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய இடி இடிக்கும் சத்தம். அருகிலுள்ள கல்லறை கற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நகர்ந்து தரையில் தேயும் கோரமான சத்தம். பழனிவேல். உடலெல்லாம் நடுங்க அவன் கால்கள் தடுமாறுகின்றன. கண்களில் அப்பட்டமான பீதி. கொலை? அம்மா, அம்மா, அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் இந்த மாதிரி விஷயத்துல தலையிட மாட்டேன்மா. என் வழிக்கு போங்க. எனக்கு வழி காட்டத் தெரியாது. போங்க. கௌரி. அவன் நெருங்கி வந்து பழனிவேலின் தோளில் மெல்ல கை வைக்கிறாள். பழனிவேல் அதிர்ந்து போகிறான். கௌரியின் கை விரல்கள் பனிக்கட்டியை விட ஜில்லிட்டு இருக்கிறது. அவனது தோளில் அந்த ஜில்லென்ற உணர்வு பரவுகிறது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இதே மாதிரி நடுராத்திரியில வழி தெரியாம இந்த சுடுகாட்டுக்குள்ள வந்துச்சு. அவகிட்ட ஒரு பவுண்ட் செயின் இருந்தது. பட்டு புடவை இருந்தது. அவ ரொம்ப பயந்து போய் ஒரு கல்லறை காப்பாளன் கிட்ட உதவி கேட்டுச்சு. அப்போ நீங்க தான் அந்த பொண்ணை மயக்கி அவகிட்ட இருந்த நகைகளை அபகரிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணினீங்க? சொல்லுங்க பழனிவேல் ஐயா. அந்த பொண்ணோட கடைசி சத்தம் இன்னும் என் காதுல ஒலிக்குது. ஒரு கோரமான மனதை உழுக்கும் பிசாசு சிரிப்பு. சுடுகாட்டிலிருந்து ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான சவப்பெட்டிகள் திறப்பது போன்ற ஒரு கனமான பயங்கரமான சத்தம். பழனிவேல். கண் கலங்கி அவன் வாய் முழுவதுமாக காய்ந்து போகிறது. குரல் அடைக்கிறது. அம்மா, நீங்க அந்த அந்த பொண்ணா? எனக்கு ஒன்னும் தெரியாது. நான் வெறும் வேலைக்காரன். என்னால ஒன்னும் பண்ண முடியாது. அம்மா, அம்மா. கௌரி. குரல் முழுமையாக மாறுகிறது. ஒரு கோரமான ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களின் எதிரொலிக்கும் குரல். அவள் முகம் இருட்டில் மறைந்து கண்கள் மட்டும் ஒளிர்கின்றன. ஆமாம், நான் தான் அந்த பெண். நான் தான் கௌரி. நீங்க அந்த நாள் என் நகைகளை மட்டும் அபகரிக்கவில்லை, என் உயிரையும் சேர்த்தே அபகரித்தீர்கள். என் குரல் வளையை நெரித்து இந்த இருண்ட கல்லறைக்குள் என்னை வீசினீர்கள். என் உடல் இங்கே மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டாலும் என் ஆவி இறக்கவில்லை. அது இங்கேயே அலைந்து உங்களை போன்ற வேடதாரிகளை, பாவம் செய்தவர்களை வேட்டையாட காத்திருக்கிறது. இந்த கல்லறைக்குள் நியாயம் என்பது இல்லை. பழிவாங்குதல்தான் நியாயம். காற்றோசை இன்னும் வேகமாக வீசுகிறது. மெல்ல மெல்ல நெருங்கி வருகிறது. ஆனால் ஒருவித பயங்கரத்தை சேர்க்கிறது. பழனிவேல் அதை கேட்டு மேலும் பயப்படுகிறான். பழனிவேல் அலறல். தன் வாயை பொத்திக் கொள்கிறான். ஐயோ, பேய், பேய், என்ன விட்டுடு. நான் தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு வேற வழி இல்ல. என் தாய்க்கு உடம்பு சரியில்லை. பணத்துக்காக பண்ணிட்டேன். என்ன கொல்லாதே. கௌரி. சிரிப்பு. ஒரு குளிர்ச்சியான எலும்பை குடையும் சிரிப்பு. பணம், பேராசை. இந்த பேராசைதான் பலரது உயிரை வாங்கியது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் கண்ணில் பழிவாங்கும் வெறிதான் இருந்தது. இப்போ அது பசியாக மாறிவிட்டது. உன் இரத்தம்
என் பசியை தீர்க்கும். பழனிவேல் ஓட முயற்சி செய்கிறான். ஆனால் அவனது கால்கள் தரையில் ஆழமாக புதைந்து போவது போல உணர்கிறான். ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவனை பிடித்து இழுப்பது போல். அம்மா, மங்களம் பாட்டி, காப்பாத்து! எங்க அம்மா வருவாங்க! பழனிவேலின் கால்கள் மண்ணில் ஊன்றி இழுபடும் சத்தம், அவனின் அலறல். மங்களம் பாட்டியின் தாலாட்டு பாடல் இப்போது மிக தெளிவாக கேட்கிறது. ஆனால் அது எந்த ஒரு ஆறுதலையும் தருவதில்லை. ஒரு மரண ஓலத்தின் பின்னணியில் அந்த பாடல் ஒலிப்பது போல உணர்வு. கௌரி சத்தமாக அவள் குரல் சுடுகாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலிக்கிறது. உன் தாயார் எவ்வளவு நல்லவர் பழனிவேல், அவங்க உனக்கு எவ்வளவு அறப்பாடங்களை சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. ஆனா நீ ஒரு அப்பாவியை கொலை செஞ்சு அவங்க ரத்தத்தை உறிஞ்சி இன்னைக்கும் அதே பாவத்தோட இந்த மண்ணுல சுத்திட்டு இருக்கிறியே. உன் தாய் பாட்டு பாடியபடிதான் நீ இந்த கல்லறைக்குள்ள அடங்கப் போகிறாய். பழனிவேல் முழங்காலிட்டு கைகள் கூப்பி கண்ணீர் மல்க, மன்னிச்சிடு கௌரி, நான் பண்ணினது பெரிய பாவம், என்னை மன்னிச்சிடு, உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். கௌரி அவன் மிக அருகில் குனிந்து அவனின் காதில் ரகசியமாக அவனது சுவாசம் உறைந்து போகும் வண்ணம், மன்னிப்பா, இந்த சுடுகாடு மன்னிப்பை பற்றி அறிந்ததில்லை பழனிவேல். இங்கு புதைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆன்மாவும் தங்கள் பழிவாங்கலுக்காக காத்திருக்கும். நீயும் அவர்களில் ஒருவனாக மாறுவாய். உன்னுடைய இறுதி பயணம் என் கைகளால் தான் ஆரம்பிக்கும். இந்த கல்லறைக்குள் நீயும் ஒரு ஆன்மாவாக அலைந்து திரிவாய். ஒரு கூர்மையான பயங்கரமான கிழிக்கும் சத்தம். அதைத் தொடர்ந்து பழனிவேலின் ஒரு பயங்கரமான துண்டிக்கப்பட்ட அலறல். ஒரு கனத்த நிசப்தம். பிறகு மெல்ல மெல்ல மண் சரிந்து மூடும் சத்தம். இரத்தம் நிலத்தில் உறைந்து உலர்வது போல ஒரு மெல்லிய சத்தம். மங்களம் பாட்டியின் தாலாட்டு பாடல் ஒரு பீதியில் முடிந்து அந்த சுடுகாட்டில் அன்று ஒரு புதிய கல்லறை உருவானது. பழனிவேலின் உடல் அதில் புதைக்கப்பட்டது. அவனது பேராசையும் துரோகமும் அவனையே அந்த இருண்ட மண்ணுக்குள் தள்ளின. கௌரியின் பழி தீர்ந்ததா, அல்லது அந்த சுடுகாட்டின் ஆவிகளுக்கு இன்னொரு பலி கிடைத்ததா? அந்த ரயிலின் விசிலோசை இப்போதும் அந்த இருண்ட இரவில் எங்கோ ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அது புதிய பயணிகளின் வருகையின் அறிகுறியோ, அல்லது வேறு சில ஆன்மாக்களின் கடைசி ஓலமோ? சில ரகசியங்கள் கல்லறைகளுக்குள்ளேயே புதைந்து போகும். ஆனால் சில ஆன்மாக்கள் அவை ஒருபோதும் ஓய்வெடுப்பதில்லை. தங்கள் பழிவாங்கலுக்காக அவை எப்போதும் அலைந்து திரியும். கல்லறை ரகசியங்கள் முடிவில்லாதவை. பயங்கரமான ஊளையிடும் காற்று சத்தம். ரயிலின் விசிலோசை இப்போது மிக மெல்லியதாக தூரத்தில் மறைந்து போகிறது. ஓர் அடர்ந்த நிசப்தம். பிறகு மீண்டும் ஆந்தையின் ஒரு மரண ஓலத்துடன் கூடிய அலறல்.